தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இது வரைக்கும் உயிரணுக்கள் பத்தி பேசல. இன்னைக்கு நிகழ்ச்சியில உயிரணுக்கள் பத்தியும் அந்த உயிரணுக்களுக்கு பிராண சக்தி கிடைக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தியும் பேச போறோம். அதுக்காக நம்ம டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் டாக்டர் சி.கே. நந்தகோபாலன். வணக்கம் ரதிசித்ரா. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது, தமிழ்ல உயிரணுக்களுக்கான பிராண சக்தி. இது ஏன் முக்கியம், அது எப்படி கிடைக்குது? பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, மனித உடல் ரசாயனம். உயிரணுக்கள் உங்களுக்கு ஒரு மனித உடலில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி உயிரணுக்கள்னால் கட்டமைக்கப்பட்டது தான் நம் மனித உடல். நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 ட்ரில்லியன் செல்ஸ்னு வரும்போது 10 லட்சம் கோடி கிட்ட வருதுங்க. ஒவ்வொரு செல்லும் உயிரணுவும் நம்மளை மாதிரியே நிகரானது, நம்மளை போன்றது. இவங்களுடைய அனைத்து 10 லட்சம் உயிரணுக்களின் கட்டமைப்பு தான் முழுமையாக நாம் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இது பயோகெமிஸ்ட்ரி, மனித உடல் ரசாயனத்தில் இதை ரொம்ப உள்ளே போய் படிக்கிறாங்க. இதில் பிராணசக்தி இதுதான் பிரதானம், அந்த ஆக்சிஜன். ஏன்னா 65% நம் உடலில் ஆக்சிஜன் அணுவால் தான் கட்டமைக்கப்பட்டது. அதனால் ஆக்சிஜன், அந்த பிராணம் தான், ஆக்சிஜனை பிராணம்னு சொல்கிறோம். அந்த பிராணம் தான் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு உயிரணுவும் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த பிராணசக்தி அடிப்படையாக தேவைப்படுகிறது. இந்த உயிரணுக்களுக்கு உண்டான எனர்ஜி சக்தி பிராணம் மூலம் மட்டும்தான் கிடைக்குதா? வேற எந்தெந்த வகைகள் இதுக்கு சக்தி கிடைக்குது? ஒரு உயிரணுன்னு நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா ஒரு மெம்பரைன், ஒரு செல்லுலார் மெம்பரைன் வரும், அதனுடைய சுவர்னு சொல்லலாம். ஒவ்வொரு உயிரணுக்கும் ஒரு மெம்பரைன் இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் இருக்கும். அது அந்த பால் போல் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் இது மாதிரி இந்த கட்டமைப்புகள் இருக்கும் உள்ள, அதனுடைய பாகங்கள். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிக்சேஷனாக இருக்காது உங்களுக்கு, எல்லாம் அந்த திரவத்தில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். இது முக்கியமாக இயங்கிறதுக்கு காரணம் கார்போஹைட்ரேட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ். நம்ம ஏற்கனவே கார்போஹைட்ரேட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு வேணும். அது ஒரு மாலிக்யூல், ஒரு செல் ஆட்டம். அந்த அணு தான் எல்லா பொருட்களுக்கும் ஒரு சிறிய பகுதி தான் அணு. இந்த பல அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது தான் அந்த மாலிக்யூல்னு நினைக்கிறோம். அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் தான் நமக்கு அந்த அன்னசத்துன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். அதுதான் நம்மளுடைய உயிரணுக்களுக்கு எரிபொருள். அந்த எரிபொருள் இருந்தால்தான், எப்படி நீங்கள் ஒரு காரு, பைக்கெல்லாம் பெட்ரோல், டீசல் போட்டு ஓட்டுறீங்களோ அந்த மாதிரி எரிபொருள், இந்த குளுக்கோஸ் எரிபொருள் இருந்தால் தான் இந்த உயிரணுக்கள் இயங்கும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்துதான் இதுக்கு எரிபொருள் முழுவதுமா போகுது. சாப்பிடுற சாப்பாடு, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், இதன் மூலமா தான் இந்த உயிரணுக்கள்லாம் தனக்கு உண்டான எனர்ஜியை எடுத்துக்குது, அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. எண்ணற்ற பொருட்கள் நம்ம உடல்ல இருந்தாலும் 92% ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பிராணம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், இந்த 3 அணுக்கள் தான் 92% இருக்குது. அதனால தான் நம்ம அந்த கார்போஹைட்ரேட், அதுவும் அந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பனில் கட்டமைக்கப்பட்டது. அது இயற்கை நம்மளுக்கு உணவாக நம்மளுக்கு வழங்குது. இதே அடிப்படையாக கொண்டு தான் இந்த உயிரணுக்கள் அந்த குளுக்கோஸ் எரிபொருளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இயக்கத்துக்கு தேவையான எரிபொருளை அது அமைத்துக் கொள்கிறது. உயிரணுக்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராண சக்தியில ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டதுன்னா அதனால மனிதர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? தடை ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு இப்போ எனர்ஜி சோர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இயங்க முடியாது. அதாவது இப்போ நீங்கள் நம்ம அந்த டயட், அந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் கூட பற்றி பேசியிருக்கோம். அந்த டயட்டில் நீங்கள் கார்போஹைட்ரேட்டாக அந்த அன்னசத்தை குறைச்சிட்டிங்கனாலே
ஏன்னா கிட்டத்தட்ட 25-30% நம்ம உணவில் வரக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நம் மூளை மட்டுமே பயன்படுத்தி கொள்கிறது. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய அன்னசத்தை உங்கள் சாப்பாட்டில் ரொம்ப குறைச்சிட்டு கொழுப்பு சத்து புரத சத்து அதிகமான சாப்பாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனித மூளையின் இயக்கமே குறைஞ்சி நம்ம டிப்ரெஷனில் போயிடுவோம். அதுக்கு அந்த அளவுக்கு ஃபியூவல் கிடைக்காம போயிடும், எரிபொருள் கிடைக்காம போயிடும், சோர்ந்து போயிடுவோம் நம்ம. அதனால தான் எப்போவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவை வந்து நம்ம மனித உடல் மனித ரசாயனம் ஒரு அளவு வச்சுக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் அந்த அன்னசத்தெல்லாம் ப்ராசஸ் ஆகி எல்லாம் செலவு பண்ண போக மீதி இருக்கிறதெல்லாம் அது அந்த கிளைகோஜின்னு லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸாக மாற்றி லிவரில் நிறைய வச்சுருக்கோம். உடம்பு பூரா அங்கங்கே மஸ்குலர் டிஷ்யூஸில் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம சாப்பிடாத நேரத்தில் வந்து அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது குளுக்கோகான்னு ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கிளைகோஜன் என்று அழைக்கக்கூடிய இந்த சேமிப்பு எரிபொருளை உடைச்சி தனித்துகள்களாக ரத்தத்தில் சேர்த்துக்கிட்டே இருக்கும். விஷயம் நடந்துருக்கு நம்ம உடலுக்குள்ள. ஏடிபி வந்து இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல வந்து ஏடிபின்றது உருவாக்கப்படுது அப்படின்றாங்க. ஏடிபினா என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன? இந்த ரசவாத கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ரசவாத கலை இருந்தது வந்து உடம்பு பண்ணுறது தான். அந்த ஏடிபி அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். குளுக்கோஸ்ன்றது வந்து வேறு, பாஸ்பேட்ன்றது வேறு. அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ன்றது வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து செரிமானம் ஆகி அது கல்லீரலுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு அது அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆகி அங்கே ஸ்கேனிங் எல்லாம் ஆகி வெளியில் போன பிறகு இந்த குளுக்கோஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த எரிபொருள் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரணும். அதுதான் நம்ம உடல் செய்கிறது. 10 லட்சம் செல்லுக்கும் குளுக்கோஸ் எடுத்துன்னு போய் கொடுக்கும் ரத்தம். இதுதான் அந்த அமைப்பு. இந்த குளுக்கோஸ்ன்றது வந்து C6H12O6, அதாவது என்னென்னா 6 கார்பன் ஆட்டம், 12 ஹைட்ரஜன் ஆட்டம், 6 ஆக்சிஜன் ஆட்டம். இது அங்கே உள்ளே போகுது. செல்லுக்குள்ளே போன உடனே ஒரு குளுக்கோஸ் என்ன பண்ணும், செல்லு அந்த ஸ்க்ரெப் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அது 2ஆக உடைக்கும். அந்த C6 வந்து C3 ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நானோ டியூப் இருக்குது, அது வழியாக இந்த பெரோவைட் வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும் உள்ள, அது செல்லினுடைய ஒரு அங்கம். அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு 2 மெம்பரைன் இருக்கும், 2 வேலி இருக்கும். அதுக்கு இந்த 2 மெம்பரைனுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா உள்ளவங்களுக்கு வந்து 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். அது புரத சத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு சேம்பர்ஸ். அதில் வந்து நேனோ மோட்டார்ஸ் இருக்குது. C1, C2, C3, C4, C5ன்னு 5 செக்ஷன் இருக்கும். இந்த பெரோவைட்டை வந்து அது உள்ளே போன உடனே இதை வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இல்லைன்னா ஆக்சிடேட்டிவ் ஃபோஸ்போரிலேஷன்னு உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியில் வரும். அப்போ இந்த குளுக்கோஸ் உள்ளே பெரோவைட்டை உள்ளே போய் உடஞ்ச குளுக்கோஸ் உள்ளே போய் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ரன் ஆகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அணுக்களில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை மட்டும் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும். C1, C2, C3, C4, C5க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக மாறி மாறி டிரான்ஸ்போர்ட் ஆகி போவோம். அப்போ அங்கே அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய புரோட்டான் எல்லாம் பத்திரமா ரிலீஸ் பண்ணி இந்த 2 மெம்பரைன் இருக்குது இல்லைங்களா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு, அதுக்கு இடைப்பட்ட அந்த இன்டர்மீடியட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, 2த்துக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும், அதில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் பூமி நெகட்டிவ்லி சார்ஜ்டு, நம்ம மனித உடலும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, மனித உயிரணுக்களும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஒரு அணுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அணுவில் எந்த அணுவாக இருந்தாலும் அதில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். அதனால் உடல் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் எந்த பொருளையும் விடாது. அதனால் இந்த புரோட்டான் எல்லாம் அங்கே எதுவும் போய் சேர்த்துக்கும், பத்திரமா வெளியில் விடாது. ஏன்னா வெளியில் விட்டால் அது கலட்டா பண்ணிடும். சேர்த்துக்கிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் செயினில் அது வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நெட்டில் படிக்கலாம், போய் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கூட இருக்குது. அது வந்து NADH to NAD, NAD to ADP, ADP to ATP சிந்தேஸ், அதுக்கப்புறம் ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இதுதான் ஹை எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு குளுக்கோஸை 2 பெரோவைட்டாக உடைச்சி கிரப் சைக்கிளில் 2 ATP கிடைக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிற எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் 36 ATP கிடைக்கும். மொத்தம் இந்த 36 + 2 38 ATP மாலிக்யூல்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதுதான் வந்து குளுக்கோஸ் வந்து நேரடியான எரிபொருள் கிடையாது. இதை மைட்டோகாண்ட்ரியா வந்து
ஏடிபியா மாத்தினாதான் அது எரிபொருள். அப்பதான் இந்த ஏடிபி தான் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் என்று அழைக்கக்கூடிய அந்த ஹை எனர்ஜி கரன்சி தான் உங்களுக்கு டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவையும் ரன் பண்ணும். டிரைவ்னு சொல்லுவாங்க, டு டிரைவ் த ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. அப்போ தான் நம்ம செல்லினுடைய இயக்கம் வரும். இப்போ இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் அது பிரித்து எடுத்த புரோட்டான்ஸ் எல்லாத்தையும் அந்த இடைப்பட்ட அந்த மெம்பரைன் இன்டர்மீடியட் ஸ்பேஸில் வச்சுருக்குங்க இல்லையா, அதை வந்து இப்போ எப்படி அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது? அதுக்கு தான் நம்மளுக்கு ரத்தம் வந்து அந்த பிராணசக்தியை கொண்டாந்து அந்த செல்லுக்குள்ளே கொடுக்குது, ஆக்சிஜனை. இந்த ஆக்சிஜன் இந்த மொத்தமாக இதில் நிறைய இருக்கிறது ஹைட்ரஜன் புரோட்டானை கன்சியூம் பண்ணி அதை தண்ணியாக மாற்றிடும். மாற்றிச்சுன்னா நம்மளுக்கு ஆபத்து கிடையாது. இதுக்கு தான் அந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னு பேர். ஒவ்வொரு செல்லுக்கும் எப்படி இயக்கத்திற்கு ஏடிபி தேவைப்படுகிறதோ, அந்த ஏடிபியை உருவாக்குவதற்கு எப்படி குளுக்கோஸ் தேவைப்படுகிறதோ, அதே போய் அந்த செல்களை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த புரோட்டான் அணுக்களிலிருந்து பிரிக்கப்பட்ட புரோட்டான் எல்லாத்தையும் அது வந்து சிதறாமல் பார்த்துக்கிறதுக்கு, அது தண்ணியாக மாற்றுறதுக்கு நமக்கு பிராணசக்தி தேவைப்படுகிறது. அப்போ அந்த ஆக்சிஜன் உள்ளே வந்தால் தான் அந்த புரோட்டானை வந்து கன்சியூம் பண்ண முடியும். இதுதான் அங்கே உள்ள நடக்குது. இதோட ப்ராசஸ் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்ப வந்து இந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது வந்து என்ன ஆக்சுவலி? அது இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷனால தான் அது உருவாகுதா? வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உயிரணுக்கள் வந்து தன்னை தானே திருத்தி அமைத்துக் கொள்ளுதல், அந்த மாதிரி ஒரு அதாவது இந்த வந்து எனிதிங் பாசிட்டிவ்லி சார்ஜ் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு வரும். அந்த C4 C4ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சரியாக நடக்கலைன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது வந்து நம்ம செல்லை சிதைச்சிடும், டேமேஜ் பண்ணிடும், பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் நீங்கள் கேட்குறது. அந்த மாதிரி செல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், செல்லு டேமேஜ் ஆயிடுச்சுன்னாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போல்லாம் நிறைய பார்க்குறீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம், ரிச் வித் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், ஆன்டி ஆக்சிடென்ட்டில் வந்து கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து குளூட்டோதயான். அதுதான் கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஒரு சல்ஃபர் பேஸ், இது கந்தகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருள். இது ஒவ்வொரு செல்லுலேயும் சிஸ்டீன்னு ஒன்று கிரியேட் ஆகி ரெண்டு டைப் சிஸ்டீன் ஜாயின் ஆகி குளூட்டோதயானை உடனே ப்ரொடியூஸ் பண்ணிடும். குளூட்டோதயான் ப்ரொடியூஸ் பண்ணி குளூட்டோதயான் இறங்கி வந்து அந்த செல் பாதிப்புகளை ரிப்பேர் பண்ணி அந்த செப்பனிட்டு செல்லை சரி பண்ணிடும். இதுதான் நீங்கள் கேட்குறது. அதை வந்து பண்ணக்கூடியது குளூட்டோதயான், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இதே வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுக்கு பதில் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆக்சிஜன். அது வந்துடுச்சுன்னா செல்லையே இது டேமேஜ் பண்ணி சாவடிச்சிடும், செல்லே செத்து போகும். அது அவ்வளோ பவர்ஃபுல், நம்மளுக்கு தேவையில்லை. அதுதான் இப்போ கோவிடில் உங்களுக்கு கொரோனா 19 ஏன் செத்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே வந்து அது நம்மளுடைய நுரையீரலை பாதிக்கும் பொழுது நிறைய பாலிப்ரோட்டீன் கிரியேட் ஆகிறதுனால நிறைய செல்கள் உயிரணுக்கள் இது நுரையீரல் உயிரணுக்கள் சாக ஆரம்பித்தோடனே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து அங்கே உள்ளே வந்து இந்த நியூட்ரோஃபில்னு இருக்கும், நீங்கள் பிளட் டெஸ்ட்லாம் பார்த்தா தெரியும். அந்த நியூட்ரோஃபில்லை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த கோவிட்-19 சாவடிக்கிறதுக்காக. இந்த நியூட்ரோஃபில் என்ன பண்ணுன்னா, அதால் டைரெக்டாக சாவடிக்க முடியாது, அது வந்து ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸை கிரியேட் பண்ணு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புது. அது ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, கோவிட்-19 சாவடிக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் வந்து கோவிட்-19 சாவடிப்பதில் இன்னும் நம்மளுடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த நுரையீரல் உயிரணுக்களை எல்லாம் பாதிக்கிறதுனால நம்மளுடைய லங் வந்து பூரணமாக நம்மளோட டேமேஜ் ஆகி போகுது. அதனால தான் நம்ம வந்து மூச்சு விட முடியாமல் செத்து போகிறோம். ஆமாம், இதுதான் முக்கியம் உங்களுக்கு. இந்த 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 குளுக்கோஸை எப்படி வந்து அது ரிசீவ் பண்ணுது, அதை எப்படி வந்து ஏடிபியாக மாற்றுது, எனர்ஜி கரன்சியாக மாற்றி தனக்கு உண்டான எரிபொருளை தானே தயாரித்து கொள்கிறது. அப்போ தான் அந்த செல் இயக்கம் இருக்கும். அந்த செல் இயக்கம் இருந்தால் தான் உங்கள் உறுப்புகள் இயங்க முடியும். அந்த உறுப்புகள்லாம் சீராக இயங்கினா தான் நம்ம வந்து சுகாதாரமாக வாழ முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உயிரணுவினுடைய அடிப்படை ஆதாரம் இந்த குளுக்கோஸ் கன்வர்ஷன் டு ஏடிபி மாலிக்யூல். இதுதான் ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் டயபெட்டிஸ்ன்றதை ஓரளவுக்கு நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும்.
இவ்வளவு நேரம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், உயிரணுக்களுக்கான பிராணசக்தி, அதை பத்தி ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொன்னாரு. அடுத்த வாரம் நிகழ்ச்சிக்கான க்ளூவும் இப்பவே சொல்லிட்டாரு. கண்டிப்பா டயபெட்டிஸ் பத்தி தான் நம்ம மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சர்க்கரை நோய் பத்தி பல விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.